So second question, a rupee spent in a cloth manufacturing company is distributed as follows. Particulars பைசா எவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்கன்னு they have given இல்லையா. இதில் ஃபார்மருக்கு ஸ்பின்னர், டயர், வீவர், பிரிண்டர் அண்ட் சேலரி எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்றது. ஸோ வி ஹாவ் டு மேக் எ பை சார்ட். ஓகே, இதில் எதுவுமே பர்சன்டேஜ் கிடையாது. ஸோ நம்பர்ஸு. அப்போ ஃபார்முலா என்ன யூஸ் பண்ணணும் நம்ம பர்சன்டேஜ் இல்லைன்னா? ஸோ ஃபார்முலா வந்து சென்ட்ரல் காம்போனண்ட் சென்ட்ரல் ஆங்கிள் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா வந்து ஓகே, ஃபார்முலா வந்து வேல்யூ ஆஃப் த காம்போனண்ட்டு ஓகேவா டிவைடட் பை டோட்டல் வேல்யூ ஓகே இன்ட்டு 360. ரிமெம்பர் த ஃபார்முலா. ஓகே, இதுதான் இதோட ஃபார்முலா வரும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் நம்ம கொஷின்ஸுக்கு ஆன்சர் போவோம். நான் ஃபஸ்ட்டு வந்து டேபிள் ப்ரிப்பேர் பண்ணுறேன், அதில் எப்படி கன்வெர்ட் பண்ணுறோன்னு பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஆன்சர் வந்து பர்டிகுலர்ஸு. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பைசே, நெக்ஸ்ட் ஒன் சென்ட்ரல் ஆங்கிள். ஓகே, ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு ஒன் வந்து we will draw. ஓகே, ஃபஸ்ட் கொஸ்டின் வந்து ஃபார்மர்ஸ் இது. ஓகே, ஸோ அவங்களுக்கு 20 பைசே. ஸோ அவங்களது அப்போ பைசேன்னும் போது வேல்யூ டிவைடட் பை டோட்டல் வேல்யூ ஆட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ 20, 30, ஓகே 35, 45, ஸோ 35 தென் 20, ஸோ டோட்டல் 100. ஓகே, இவங்க டோட்டல் வேல்யூ வந்து 100. ஸோ அங்கே வந்து 100 வரும்போது ஸோ டிவைடட் பை 100 இன்ட்டு 360 போட்டால் இங்கே ஆன்சர் வந்து 72 டிகிரிஸ் வருது இதில். ஓகே, அடுத்தது வந்து ஸ்பின்னருக்கு. ஸோ ஸ்பின்னருக்கு போடும்போது again 35 பைசே. ஸோ 35 டிவைடட் பை 100 டோட்டல் வேல்யூ இன்ட்டு 360 போட்டால் ஆங்கிள் வந்து 126 வருது. நெக்ஸ்ட் அடுத்தது போடுறது டயருக்கு. அவங்க செலவு பண்ணது 15. ஓகே, ஸோ 15 டிவைடட் பை 100 எகெயின் இன்ட்டு 360 போட்டால் இவங்களுக்கு வர வேண்டியது 54 டிகிரிஸ். ஓகே, அடுத்தது வந்து வீவர். ஸோ எகெயின் 15, ஸோ 15 டிவைடட் பை 100 இன்ட்டு 360, ஸோ எகெயின் 54 டிகிரி சேம்ன்றதுனால அது அப்படியே வந்துடும். ஓகே, லாஸ்ட்டு வந்து பிரிண்டர். ஸோ பிரிண்டருக்கு வந்து 0.5 பைசே செலவு பண்ணியிருக்காங்க. ஸோ 0.5 டிவைடட் பை 100 இன்ட்டு 360 டிகிரிஸ். ஸோ வர வேண்டிய ஆங்கிள் வந்து 18 டிகிரிஸ். லாஸ்ட் ஒன் சேலரி எல்லாருக்கும் சேர்த்தது கணக்கு. ஸோ 10. ஓகே, 10 டிவைடட் பை 100 இன்ட்டு 360. ஸோ வர ஆங்கிள் வந்து 36. ஓகே, டோட்டல் ஆங்கிள்ஸை நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா இட் வில் பி 360 டிகிரிஸ். அது மாதிரி இதை டோட்டல் ஆட் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் 100. இந்த 100 தான் ஐ ஹவ் யூஸ்டு ஹியர். ஓகேவா, அடுத்தது நம்ம பை சார்ட் வரையணும். ஓகே, ஐ வில் மூவ் டு த பை சார்ட். பை சார்ட்டில் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஆங்கிளில் டயக்ராம் வரைஞ்சிக்குவோம். ஓகே, ஃபஸ்ட்டு சர்க்கிள் வரையணும். ஓகே, இட்ஸ் ஸோ லெஸ். ஒரு நிமிஷம். ஸோ கொஞ்சம் பெருசு பண்ணிவிட்டு ஓகே, ஸோ ஆங்கிள் வரைஞ்சாச்சு. காம்பஸ் எடுத்து நம்ம இப்போது சென்டரில் ப்ளேஸ் பண்ணோம். ஓகே, ஐ கெப்ட் இட் சென்டர் 90 டிகிரிஸ் மார்க் பண்ணுறோம். ஸோ சென்டரில் 90 டிகிரிஸ் இருக்குது. ஓகே, ஒரு சின்ன மார்க்கிங். தென் ரிமூவ் போத். இப்போ ஸ்கேலை வச்சு இந்த சென்டர்லேருந்து இங்கே வரைக்கும் யூ ஹாவ் டு ஜாயின். ஓகேவா, இது ஃபஸ்ட்டு மார்க்கிங். இது சென்டர் லைன். இதுலேருந்து நம்ம ஒன்றுக்கும் ப்ரொசீட் பண்ணோம். ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், ப்ரொட்ராக்டர் எடுத்து இந்த லைனை மாற்றிடாதீங்க. இந்த ஜீரோவை மட்டும் இங்கேருந்து ஸ்டார்டிங்கில் வச்சுக்குவோம். ஓகே, ஜீரோவை ஸ்டார்டிங் வச்சுட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு டிகிரி நம்மளுக்கு வந்தது 72. ஸோ ஐ வில் மார்க் 72 இந்த இடத்துல. ஓகே, தென் ரிமூவ் த காம்பஸ் ப்ரொட்ராக்டர். அதுவும் இந்த ரெண்டு லைனையும் ஐ எம் ஜாயினிங் இட். ஓகே, இது 72 டிகிரிஸ். ஓகேவா, நெக்ஸ்ட்டு வந்து எகெயின் அதை எடுத்துகிட்டு நம்ம ப்ரொட்ராக்டர் வைப்போம். இப்போ வந்து இந்த லைன் மேஜர் உங்களுக்கு. ஓகேவா, இதுதான் புது லைன் தான் நம்ம எடுத்துக்கணும். ஸோ ஜீரோவில் வைக்கிறோம். இங்கேருந்து ஜீரோ ஸ்டார்ட் பண்ணி கண்டினியூ பண்ணுறோம். ஸோ 126.
ஓகே, ஸோ நம்ம இதை ஜாயின் பண்ணுவோம். ஓகே, இந்த இடத்துல வருது காம்பஸ், அந்த இடத்துல அவுட்டரில் இட் இஸ் நாட் அக்செப்டிங். ஓகே, ஸோ இங்கேருந்து யூ ஹேவ் டு ஜாயின் எ லைன். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன், இப்போ இந்த ப்ரொட்ராக்டரை இதுலேருந்து டேர்ன் பண்ணி இந்த இடத்துக்கு வாங்க. எங்கெங்கே ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அந்த இடத்துல 0 ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு இப்போ அங்கேருந்து நம்ம மெஷர் பண்ண வேண்டிய ஆங்கிள் 54. ஓகேவா? ஸோ 54னும் போது இங்கே வந்துடும் உங்களுக்கு. ஓகே, ஸோ ரிமூவ் போத். இப்போ அந்த லைனை ஜாயின் பண்ணுறோம் நம்ம. ஓகே, தென் நெக்ஸ்ட்டு திருப்பி ப்ரொட்ராக்டரை வச்சு இந்த இடத்துல 0 சென்டர் நவுத்திட்டேன். ஸோ இந்த இடத்துல 0 ஸ்டார்டிங். ஓகே, இப்போ இங்கேருந்து நம்ம மெஷர் பண்ணும்போது எவ்வளோ வரணும்? நம்மளோட ஆங்கிள் 54 திருப்பியும். ஓகே, அதனால் இங்கே 1 மினிட், இங்கே 54. ஓகே, இப்போ இந்த லைனையும் ஜாயின் பண்ணுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன், நம்ம திருப்பி ப்ரொட்ராக்டரை வைக்கணும். அப்போது 0 எங்கே வைக்கணும்? சென்டர் இதே தான். 0 மட்டும் அப்படியே ரொட்டேட் பண்ணி இந்த இடத்துல வச்சுக்கோங்க, லைனில் அலைன் ஆகி. ஓகே, இங்கேருந்து நம்ம மார்க் பண்ண வேண்டிய ஆங்கிள் 36. ஓகே, ஸோ இதை எடுத்துகிட்டு we will make the line. இந்த லைனையும் அதையும் ஜாயின் பண்ணிங்கன்னா இது 36. ஓகே, ஸோ ரிமைனிங் ஆங்கிள் if you see, I think it is approximate. So if you check, it is 12. ஆனால் 18 வரணும். ஓகே, எனக்கு வந்து லெஸ்ஸாக வருது. ஓகேவா? ஓ சாரி. ஓகே, ஐ மிஸ்ட் த பார்ட். 1 மினிட். ஓகே, ஸோ இங்கே வச்சுட்டு நம்ம மெஷர் பண்ண வேண்டிய ஆங்கிள் வந்து 18. ஓகேவா? ஐ வில் மெஷர் 18. லைட்லி அட்ஜஸ்ட். ஓகே, 18 வைக்கணும். 1 மினிட். I kept something somewhere. 1 minute. ஸோ இங்கே வருது. ஓகே, ஸோ ரெண்டையும் ரிமூவ் பண்ணிவிட்டு இங்கேருந்து வரையணும். ஓகே, ஸோ இங்கேருந்து 2-3 லைன்ஸ் மிஸ்கேண்டட். ஓகே, தென் அகெயின் இந்த லைன் வந்து உங்களுக்கு 36 இருக்கும். இந்த லைனை நான் ரிமூவ் பண்ணிட்டேன், அதை எரேஸ் ஆகிடுச்சு கமெண்ட்டில். ஸோ யூ ஹேவ் டு சி. 1 மினிட். ஓகேவா? ஸோ இப்போ மார்க்கிங்ஸ் எழுதும்போது ஃபஸ்ட் பாயிண்ட் வந்து இது வந்து 72, இது 72. ஓகே, ஐ எம் நாட் ஏபிள் டு ரைட் கிளியர்லி. இது வந்து 72. ஓகே, இந்த பார்ட் வந்து உங்களுக்கு 126, இந்த பார்ட் வந்து 54, இந்த பார்ட் வந்து 36 வருது. Then this is 18. Okay, I cannot write it in the 2. This is your final answer for your last question. Okay.